ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் குறித்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர கால சட்ட விதிமுறைகளின் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மாரவில மறந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி விசேட விசாரணை குழுவை நியமித்தார். மனித யானை மோதல்களால் அண்மைய நாட்களில் மனித உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள், பயிர் அழிவுகள் மற்றும் யானைகள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. உள்நாட்டுச் செய்திகள். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் குறித்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த தீர்மானத்தின் மீதான விவகாரத்தை நாடாளுமன்றம் எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்பதை கட்சி தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று சபாநாயகர் அறிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போதே சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் நிலைக்குழுவின்படி போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் இன்று வருகை தராத பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கணக்கிட்டு தெளிவான பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சபாநாயகர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானம் 5 நாட்களுக்கு உத்தரவு பத்திரத்தில் இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தேசபந்து தென்னகோன் மீதான விசாரணை குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தேசபந்து தென்னகோன் குற்றவாளி என கண்டறிந்துள்ளதாக சபாநாயகர் நேற்று சபையில் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. 2022 ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகளின் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 2வது சரத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகள் தன்னிச்சையானவை மற்றும் அதிகாரமற்றவை என்று மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்தனர். தலைமை நீதியரசர் மூர்து பெர்னாண்டோ மற்றும் யசந்த கோதாகோடு ஆகிய பெரும்பான்மை நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை வழங்கினர். இருப்பினும் மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வின் உறுப்பினரான நீதியரசர் அர்ஜுன் ஒபேசேகர தனது தீர்ப்பை வழங்கும் போது பதில் ஜனாதிபதியின் அவசரகால சட்ட பிரகடனம் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படவில்லை என்று கூறினார். மாற்று கொள்கை மையம், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் மற்றும் லிபரல் இளைஞர் இயக்கம் ஆகியவை இந்த அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்திருந்தன. மாரவில மறந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். வீட்டின் முன்னால் இருந்த பெண்ணை இவ்வாறு சுடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நேரத்தில் அருகில் இருந்த 10 வயதான பிள்ளையும் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களின் நடந்த மோசடி, ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நியமித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் விசேட விசாரணை குழுவை ஜனாதிபதி நேற்று பிற்பகல் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். அதன்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான சேவைகள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஆகியவற்றில் நடந்த முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை நடைபெறாததால் இந்த நிறுவனங்கள் பாரிய அளவில் செயலிழந்து
உயிரிழந்து விட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து துரிதமாக விசாரணை நடத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான வழிகாட்டுதல்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்கவும் அவர் குழுவுக்கு அறிவித்தார். இந்த விசேட விசாரணை குழுவிற்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கினார். அதன்படி இந்த ஜனாதிபதி விசேட விசாரணை குழுவின் செயலாளர் ஒருங்கிணைப்பாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் KNM குமாரசிங் நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் உறுப்பினராக ஓய்வு பெற்ற கணக்காளர் நாயகம் SM காமினி விஜயசிங்க, ஓய்வு பெற்ற மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் ஞானசிறி சேனாநாயக்க, தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் துஷாந்த பஸ்நாயக்க, சட்டத்தரணி தொன் சமிந்தி ஜே அத்துகொரல்ல, அரச மொழி முயற்சிகள் திணைக்கள மேலதிக பணிப்பாளர் NAHK விஜயரத்ன ஆகியோர் பணியாற்றுகின்றனர். காட்டு யானை மனித மோதலை குறைப்பதற்காக 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தாதிருக்கிறீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிலையியற் கட்டளை 27 கீழ் 2 நேற்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். கடந்த பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் மனித யானை மோதல்களின் தீவிர போக்கையும் காட்டு யானை பாதுகாப்பில் நிலவி வரும் சிக்கலான சூழ்நிலையையும் நாம் கண்டிருக்கிறோம். மனித யானை மோதல்களால் அண்மைய காலத்தில் மனித உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள், பயிர் அழிவுகள் மற்றும் யானையின் உயிரிழப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றன. இருப்பினும் இந்த மோதல்களால் ஏற்படும் பாதகம் விளைவிக்கும் சூழ்நிலைகளை தடுப்பதற்கான பொருத்தமான நிலைபெறான வேலை திட்டத்தை இன்னும் ஆரம்பிக்க முடியவில்லை என்பதும் அவதானிக்கப்பட்டதால் நீண்ட காலமாக நிலவி வரும் இந்த பிரச்சினை தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து தகவல்களை கேட்டறியும் நோக்கத்துடன் பல கேள்விகளை அவர் முன்வைத்தார். மறைந்த அஸ்கிரிய தரப்பின் அனுநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய ஆனமடுவ ஸ்ரீ தம்மதாசி தேரரின் புனித பூதவுடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தினார். அன்னாரின் புனித பூதவுடல் வைக்கப்பட்டுள்ள அஸ்கிரி மகாவியாரையின் அதிவணக்கத்திற்குரிய உடுகம ஸ்ரீ புத்தரகித்த மகாநாயக்க தேரரின் நினைவு மண்டபத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி நேற்று இரவு புனித பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதோடு அஸ்கிரிய விஹாரை தரப்பு மகா சங்கத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரிய தரப்பின் அதிவணக்கத்திற்குரிய வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரரை சந்தித்து அவருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மருந்து விநியோக செயல்முறையை முறைப்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச, பிரதி அமைச்சர் வைத்தியர் அன்சக விஜயமுனி மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளிடையே நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோகம் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டதோடு அந்த பொறிமுறையை சரிப்படுத்தி பற்றாக்குறை மற்றும் தாமதங்கள் இல்லாமல் மக்களுக்கு மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்யும் நடவடிக்கையை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மருந்து கொள்முதல் மற்றும் செயல்முறை மற்றும் விநியோக பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமைகள் மற்றும் பலவீனங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. சில மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் மீண்டும் இதுபோன்ற ஒரு நிலைமை ஏற்படாதிருக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு தேவையான நீண்டகால திட்டங்களை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மருத்துவமனைகளுக்கு மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நிதி ஏற்கனவே திரைசேரியிடமிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நாட்டு மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். முந்தைய அரசாங்கத்தின் கீழ் திரைசேரியால் கையகப்படுத்தப்பட்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கடன் முழுமையாக திருப்பிச் செலுத்தப்பட்டவுடன் எரிபொருள் மீதான ரூபாய் 50% வரி நீக்கப்படும் என்றும் மின்சார மற்றும் எரிபொருள் அமைச்சர் குமார ஜெயக்கொடி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ரூபாய் 884 பில்லியன் கடனில் பாதி ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். இந்த வரி குறிப்பாக CBCயின் பொறுப்புகளை நிவர்த்தி செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் அதற்கு அப்பால் நிலையான அரசாங்க வரிகள் மட்டுமே உள்ளன என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். கடனில் பாதி ஏற்கனவே திருப்பிச் செலுத்தப்பட்டுள்ளது. முழு தொகையும் செலுத்தப்பட்டவுடன் ரூபாய் 50 எரிபொருள் வரியை நீக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும். தற்போது நிலையான அரசாங்க வரிகள் மட்டுமே நடைமுறையில் உள்ளன என்று அவர் கூறினார்.
தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த அடிப்படை சம்பளமாக இருந்த 17,500 ரூபாவை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 27,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அந்த தொகை 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்றும் தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டமூலம் மற்றும் வேலையாட்களின் குறைந்தபட்ச வேதனம் தொடர்பான சட்டமூலம் மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அமைச்சர் தெரிவிக்கையில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு துறையினருக்கான சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டது. தனியார் துறையினரின் அடிப்படை சம்பளத்தை 30,000 ரூபாய் வரையில் அதிகரிக்க கலந்துரையாடினோம். இதன்படி 27,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளமாக ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் வகையிலும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி அதனை 30,000 ரூபாய் வரையில் அதிகரிக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை 30,000 ரூபாய் என்பது தற்போதைய பணவீக்கம் நிலைமையிலும் போதுமானதல்ல. சாதாரண வாழ்வுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான தொகை அவசியமாகும். எவ்வாறாயினும் பொருளாதாரத்தை நிலையாக்கி உற்பத்திகளை பெருக்கியே அதனை செய்ய முடியும் என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலம் இலங்கைக்கு 67,147 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 13,946 பில்லியன் இலங்கை ரூபாய் கிடைத்துள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் பதிவுகளை மேற்கோள் காட்டி பிரதி அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். 2025 பிப்ரவரி 25 நிலவரப்படி வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் 13,45,801 எனவும் அவர் குறிப்பிட்டார். கிரிபத்கொட போலீஸ் பிரிவின் அலுத்பார பகுதியில் T56 ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று முன்தினம் பிற்பகல் குறித்த நபர் T56 ரக துப்பாக்கி, 30 தோட்டாக்கள் மற்றும் 5 கிராம் 650 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேற்படி சந்தேக நபர் இந்த துப்பாக்கியை வவுனியாவிலிருந்து கொழும்பு பகுதிக்கு கொண்டு வந்தது, வேறொரு தரப்பினருக்கு கொடுத்து குற்றம் செய்த பின்னர் இந்த துப்பாக்கியை வவுனியாவிற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபரிடமிருந்து தெரியவந்த தகவலின் அடிப்படையில் வவுனியா பிரிவு குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளால் குழு மேற்படி சந்தேக நபருடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்த மற்றொரு சந்தேக நபரை நேற்று செட்டிக்குளம் போலீஸ் பிரிவின் நெறியகுளம் பகுதியில் சக்கர வண்டியில் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளை கொண்டு சென்ற வேளை கைது செய்தனர். சந்தேக நபர் நெறியகுளம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான இளைஞர் என தெரிய வந்துள்ளது. மேற்படி சந்தேக நபரிடமிருந்து தெரிய வந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரின் வீடு மற்றும் தோட்டத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான 86 கைகுண்டுகள், T56 ரக 321 தோட்டாக்கள், 5,600 போதை பொருள் மாத்திரைகள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதன்படி மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சந்தேக நபர்கள் பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பிட்டி இம்புல்பட்டி தோட்டத்தில் கைவிடப்பட்ட பங்களாவில் திருமணத்திற்கு மாறான மனைவியின் கழுத்தறுத்து கொலை செய்த நபர் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். சந்தேக நபர் கம்பளையில் சரணடைந்துள்ள நிலையில் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக நாவலப்பிட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். நேற்று மாலை இந்த கொலை இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்தவர் நாவலப்பிட்டி இம்புல்பட்டி தோட்டத்தைச் சேர்ந்த 39 வயதான 3 பிள்ளைகளின் தாய் என தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் சந்தேக நபருடன் கம்பல புசல்லாவ பகுதியில் சுமார் 9 மாதங்கள் வசித்து வந்த பின்னர் தனது சட்டப்பூர்வ கணவரின் வீட்டிற்கு திரும்பி சென்றுள்ளார். வீட்டில் இருந்த குறித்த பெண் அவ்வப்போது சந்தேக நபருக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வீட்டு வேலைக்காக வெளிநாடு செல்ல தயாராகி வந்துள்ளார். போலீசார் நடத்திய விசாரணைகளில் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் வெளிநாடு செல்வதற்கு கிராம சேவகர் சான்றிதழ் பெற சென்றபோது சந்தேக நபர் அவரை தொலைபேசியில் அழைத்து பாலடைந்த வீட்டிற்கு வருமாறு அழைத்த நிலையில் அங்கு சென்ற பெண்ணின் கழுத்தை அறுத்து சந்தேக நபர் கொலை செய்துள்ளார். இறந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். பெலியத்த வீரக்கட்டிய வீதியில் பெலியத்த பகுதியில் இன்று காலை 7:30 மணியளவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சுமார் 16 பாடசாலை மாணவர்கள் காயமடைந்து பெலியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் சிலர் தற்போது வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். பேருந்து வீதியை விட்டு விலகி வீதியின் ஓரத்தில் மோதி நின்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தற்போது 13 பாடசாலை மாணவர்கள் பெலியத்த, பெலிகல்ல, தங்கால்ல மற்றும் வீரக்கட்டிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சற்று சிந்தியுங்கள். வாகனங்கள் வருவதை கண்டால் மஞ்சள் மற்றும் வெள்ளை கோடுகளை கடப்பதை தவிருங்கள்.
போக்குவரத்து விதிமுறைகளை அவசியம் பின்பற்றுங்கள். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்தின் முன்பக்கமாக பாதையை கடந்து செல்வதை தவிருங்கள். அதிக விபத்துகளுக்கு இதுவே காரணம். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். ஐலெவல் வீதியில் நுகேகொட மேம்பாலத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டி ஒன்று மாரகம திசையிலிருந்து கொழும்பு திசை நோக்கி வந்த லொரியுடன் மோதியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த ஒருவர் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த இளைஞர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மீகமவத்த வர்த்தேகம பகுதியைச் சேர்ந்த 21 வயதான இளைஞர் என தெரிய வந்துள்ளது. சடலம் கலுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மிரிஹான போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உரிய ஆவணங்கள் இல்லை என்றால் உடனடியாக வெளியேறுமாறு யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விஹாரையின் வியாராதிபதி ஜின்தொட்ட நந்தராம தேரருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீர்தனால் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தையிட்டி இறை முத்துக்கல்லட்டி என்னும் பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதனத்தை ஜின்தொட்ட நந்தராம தேரர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகிறார் என பொதுமக்கள் ஒருவர் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இதையடுத்து குறித்த பகுதிக்கு ஜின்தொட்ட நந்தராம தேரர் உரித்தாளர் என்றால் அதற்குரிய ஆவணங்களை ஒப்படைக்குமாறும் இல்லையேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீர்தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவ்வாறு வெளியேறாவிடின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனது கடிதத்தில் தவிசாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக அதன் ஊழியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட மின்சார சபை ஊழியர்களின் பாரிய போராட்டத்தால் அந்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. அத்துடன் அரசாங்கமும் மின்சார சபையும் தமது அடிப்படை உரிமைகளை பறித்துள்ளதுடன் தொழிலாளர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டியே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியாவில் சீரற்ற காலநிலை, கடும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நுவரெலியா சுற்றுலா தலமாக காணப்படும் நுவரெலியா கிரகரி வாவியில் படகு சவாரி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடும் காற்றுடன் கூடிய இடிமழை காரணமாக பகுதியில் அதிக பனிமூட்டம் காணப்படுவதாலும் வாவியில் படகு செல்வதற்கு முடியாது உள்ளதாகவும் படகு செலுத்துனர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணத்தினால் மறு அறிவித்தல் வரையில் படகு சவாரியை நிறுத்த கோரியுள்ளதாகவும் அதற்கு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். கொழும்பு மானாம கல்லூரி மற்றும் பொலனறுவ தம்மின்ன மகாவித்தியாலய மாணவர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தால் அவர்களின் கல்வி சுற்றுலாவுடன் இணைந்ததாக ஏற்பாடு செய்யப்பட்ட விஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேற்று வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்துடன் இணைந்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் எண்ணக்கரு ரீதியான பெறுமதி குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் ஊடக ஆலோசகரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சந்தன சூரிய பண்டார விசேட உரை நிகழ்த்தியதோடு புதிய சமூக மாற்றத்துடன் நாட்டை உயர்த்துவதற்கான அரசாங்க திட்டத்தில் நாட்டின் முழு சமூகத்திற்கும் சுய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மாறிவரும் சமூகத்தை பரந்த பார்வையுடன் பார்த்து புதிய உலகத்திற்கு தேவையான மாற்றத்தை உருவாக்கும் ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதென்றும் சிறு வயதிலிருந்தே மாணவர்களிடம் மேம்பட்ட மனநிலையை உருவாக்குவது நாடு எதிர்கொள்ளும் ஒரு சவால் என்றும் அவர் தெரிவித்தார்.
பிணையில் விடுவிக்க மறுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சீராய்வு செய்து தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 30ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திரிகா கலிங்கவன்ச முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. பிணையை நிராகரித்த குறித்த நீதவான் நீதிமன்ற தீர்ப்பின் நகல் மேல் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படாததால் இந்த மனு தொடர்பாக உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்று மேல் நீதிமன்ற நீதிபதி சுட்டிக்காட்டினார். அதன்படி குறித்த பிணை தீர்ப்பின் நகலை சமர்ப்பித்த பின்னர் இது தொடர்பான சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு ராஜித சேனாரட்ன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்னவிற்கு மேல் நீதிமன்ற நீதிபதி அறிவித்தார். அதன் பின்னர் மனு மீதான பரிசீலனை 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உத்தேச புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து ஒத்திவைப்பு வேலை விவாதம் எதிர்வரும் 24ஆம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அன்றைய தினம் விவாதிக்க திட்டமிடப்பட்டிருந்த இலங்கை மின்சார திருத்த சட்டத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 24ஆம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த இலங்கை மின்சார சபை திருத்த சட்டம் மூலம் எதிர்காலத்தில் விவாதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அம்பார பதியத்தலாவ மரங்கள பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணொருவர் இன்று அதிகாலை அவரது காதலனால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் காதலனும் தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு பிரவேசித்த இந்த இளைஞன் இளம் பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீதும் வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் காயமடைந்த தாயும் தந்தையும் தற்போது மகா ஓய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொலை செய்யப்பட்டவர் 22 வயதான சரோஜா உதயாங்கன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கொலையை செய்த இளைஞன் மொனராகலை பகுதியைச் சேர்ந்த 31 வயதானவர் என தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து பதியத்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பலத்த காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை 24 மணி நேரத்திற்கு அமுலில் இருக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் தென்மேற்கு பருவ பெயர்ச்சி காரணமாக இந்த மாவட்டங்களில் சில நேரங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில நேரங்களில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். யுனெஸ்கோவின் உறுப்புரிமையிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கலாச்சாரம் மற்றும் கல்வி முகவரம் இஸ்ரேல் மீதான அதன் சார்பு மற்றும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதன் காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. யுனெஸ்கோவிலிருந்து அமெரிக்கா நேற்று விலகுவதாக அறிவித்துள்ளது. யுனெஸ்கோவின் தொடர்ச்சியான ஈடுபாடு அமெரிக்காவின் தேசிய நலன்களை பூர்த்தி செய்யவில்லை என்று அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2017ஆம் ஆண்டு தனது முதல் பதவி காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பிலிருந்து விலகுமாறு உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் பின்னர் அமெரிக்காவில் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ஜோ பைடன் அந்த உறுப்புரிமையை மீண்டும் நிலைநாட்ட நடவடிக்கை எடுத்தார். ஜப்பானுடன் பாரிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டிய பின்னர் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 15% தீர்வை வரியை குறைக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் கணக்கில் 11 இட்டு இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு ஜப்பானிய முதலீட்டில் $550 பில்லியன் கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவு அமெரிக்காவிற்கு நல்ல காலத்தை தரும் என்றும் ஜப்பானுடனான உறவுகளை மேம்படுத்தும் என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பான் மற்றும் தென்கொரியா உட்பட 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% தீர்வு வரியை விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் தீர்மானித்திருந்தார். குறித்த வரிகள் விதிக்கப்படுவது குறித்து ட்ரம்ப் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் இந்த வரிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஊழலை ஒழிப்பதற்கான அரசின் உறுதிமொழிகள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ள உக்ரைனிய சட்ட முயற்றுபவர்கள் 2 முக்கிய ஊழல் எதிர்ப்பு அமைப்புகளின் மீதான கட்டுப்பாடுகளை கடுமையாக்க முடிவு செய்துள்ளனர். 450 இடங்களை கொன்ற பாராளுமன்றத்தில் 263 பிரதிநிதிகள் உக்ரைன் தேசிய ஊழல் எதிர்ப்பு பணியகம் மற்றும் சிறப்பு ஊழல் எதிர்ப்பு வழக்கறிஞர் அலுவலகம் ஆகியவற்றின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் மக்கள் கட்சி சேவகர்கள் அமைப்பு
முன்மொழிந்த இந்த சட்டம் வழக்கறிஞர் ஜெனரலை உண்மையான தலைவராக ஆக்குகிறது, நிறுவனங்களின் தலைவர்களிடமிருந்து அதிகாரத்தை நீக்குகிறது. இதற்கு உக்ரைனில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். சர்வதேச ரீதியில் சாதனை புரிந்த சாதனையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் அதிபர் அருட்சகோதரர் எஸ் சந்தியாகோ FSC தலைமையில் இன்று காலை மன்னார் பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகியது. இதன்போது சாதனையாளர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சாதனையாளர்கள் பாடசாலை வரை ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் பாடசாலை நுழைவாயிலிருந்து பேண்ட் இசை வாத்தியத்துடன் பாடசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிகழ்வில் இளையோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய மாணவர்களான ஓ சமீசன் பெர்னாந்து, ஏ பிரைசன், டி டனுமிதன் மற்றும் சி டடிஷன் ஆகியோருடன் ஜூனியர் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் போட்டியில் சர்வதேச ரீதியாக 80 நாடுகளுடன் போட்டியிட்டு 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவன் எஸ் அரோன் டியோட்ரி, தேசிய மட்டத்தில் ஆங்கில போட்டியில் கட்டுரை எழுதல் போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட 6ஆம் தர மாணவன் வி திவ்யன் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர்.